this car, man. Hello people, welcome back to the channel. This is November 2025. செம்ம வெதர். மழை நல்லா வந்துட்டு இருக்கு. வேலூரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தான் சந்தோஷம். சில பேர் மழை வந்தால் டென்ஷன் ஆவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தான் சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ வெயில் காயும் நம்ம ஊரில். ஸோ மழையில் இன்றைக்கி வந்து அப்படியே கார் டிரைவ் போகலான்னு சொல்லி வந்துட்டேன். லுக் அட் தீஸ் பியூட்டிஸ். நம்மளோட நிசான் மேக்னைட் டர்போ சிவிடி அண்ட் ஹோண்டா சிட்டி ஐடி டெக் VX மாடலு 2016 மாடலு. ஸோ அது பெட்ரோலு, இது டீசலு. அவர் பிரச்சனை இல்லை, எப்போ வேணால் எடுக்கலாம் அவரை. ஆனால் இவர் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்து ஓட்டணும், நல்லா ரெம் பண்ணி ஓட்டணும். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் விஷால மரேந்திரன். நான் இந்த மாதிரி கார் டிரைவிங் வீடியோ, பைக் ரைடிங் வீடியோ, ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவேன். நான் அப்பப்போ என் லைஃப் ஸ்டைல் வீடியோஸும் போடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. Look at this beauty. Always wear seat belt. Let's go. Wow. கார் முன்னாடி மாதிரி வெளியே எடுக்கிறதே இல்லைங்க. பாப்பா வந்த பிறகு வெளியவே எங்கேயும் அவ்வளோ பெருசாக போகிறதில்ல. ஒரு 3 months வீக்லேயே அடக்கி கொஞ்சம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி பைக்கில் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதுவும் அப்பப்போ கிடையாது, எப்போனா பர்மிஷன் வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா. கொஞ்சம் தலைலாம் நிற்கட்டோன்னு பார்த்துட்ருக்கேன். தலைலாம் நின்ன பிறகு மேடம் கூட்டிகிட்டு ஊராக சுற்ற வேண்டியது தான். வா, இங்கே பாருங்க தண்ணி. இந்த ஏரியெலாம் அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லே ஆகாது, இப்போ ஃபுல்லாக இருக்குது. விச் மீன்ஸ் நல்ல மழை வந்திருக்கு வேலூரில். பாட்டிங்களை பயன்படுத்த வேணாம். Let's go. போங்க. miss this feeling. Love this car, man.
பச்சை போர்டு. ரோட்டில் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்குது ரீசெண்ட் டேஸில். ஓகே, போயிட்டு மதியம் 3 மணி ஆகுது. பிரியாணி கடை இருக்கான்னு தெரியல. இருந்தால் ஒரு பிரியாணி சாப்பிட்டு அதில் கண்டினியூ. இருக்கா? கடை மூடிட்டுருக்கா? ஓ மை காட், கடை மூடி இருக்கு. சீக்கிரம் வந்திருக்கணும். இங்கே நல்லாயிருக்கும் கிங் பிரியாணின்னு சொல்லிட்டு. மேன், ஐ மிஸ்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் ட்ரை போகலாம். டீ கடைக்காவது போவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஊசூர் கவர்மெண்ட் ஸ்கூல். இதுக்கு பின்னாடி தான் ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி ஒரு கிரவுண்டு கட்ட போகிறாங்கன்னு சொல்லி இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் விஐடி கிட்ட போயிடுச்சு. விஐடி கிட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக இங்கே வர வேண்டியது கடைசி மினிட்ல மாற்றி அங்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேங்க் ஃபில்க்கு அப்புறம் 419 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் போடுவான். எங்கே சோர்ஸ் இங்கே இருக்கா? ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இன்னும் 183 காட்டுது. கொஞ்சம் ஆனால் பொறுமையாக ஓட்டணும். இப்போ நான் ஓட்டின மாதிரிலாம் ஓட்டினா மைலேஜ் வராது. பட் இன்னும் 183 கிலோமீட்டர் ஓடுவான். கொஞ்சம் ஸ்லோவாக லைக் 100லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா 25 கொடுப்பாங்க ஹைவேல. நான் 80ல் ஒரு முறை ஓட்டிகிட்டு வந்தேன் பெங்களூர்லேருந்து. 27 டச் பண்ணிச்சு எம்ஐடி. அப்படி பார்த்தா ரியலிஸ்டிக்காக 24-25 கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அந்த ட்ரிப்பில். அப்பா, அந்த ஸ்பீடில் அந்த லைட்டாக அந்த தண்ணியில் இறக்குனதுக்கே ஒரு ஜர்க் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் அந்த ஆக்வா பிளேனிங் கிட்ட நடக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும். இந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணியில் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் விடக்கூடாது. டயருக்கு ரோடுக்கு கான்டாக்ட் போய்டும். அப்புறம் இங்கே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், போயிடுச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, சிவன் கோயில். thousands of years ஓல்டு சிவன் கோயில். ரீசெண்டாக ரெசரெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து மெய்யழகனில் ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். மெய்யழகனில் அந்த கோயில் காட்டுவாங்களா, பழைய கோயில். பஸ்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வரும். அது வந்து இங்கேருந்து எடுத்தது தான். வா, இவனோட ஃபோர்ட்டே ஹைவே தான். தெரிப்பான் வண்டி ஸ்டேபிளாக. 120லலாம் நம்ம போகிறது தெரியாது. இப்போ நான் 120ல் போகல, சொல்கிறேன்.
ஹோண்டா சிட்டி ஜாயின் ஆகுது பாருங்க. ஓ வைப்பர் சேஞ்ச் பண்ணணுமா என்னன்னு தெரியலையே. ஓ வாவ் damn. I love this car, man. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கி. ஸ்லோ பண்ணி போ. பிரேக்ஸும் செம்ம ஷார்ப்பு. டீ கடைக்கு எங்கே நிற்கலாமா? ஆப்போசிட் டிராஃபிக் இருக்கே. That's fine. Let's go for a drive. 6th gearலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பையன் பாருங்க தெளிவாக தெரிஞ்சு கை போடுறான். செமல. முன்னாடி வண்டியில் ரைட்டு போகிறாங்க. ரைட்டு போனோன்னு அம்மா அப்பா 2 பேருமே யாருமே ரைட் சிக்னல் போடல. நடுவில் வந்து பையன் சின்ன கையை வெளியே விடுறான். ரைட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. தெளிவு பாருங்க. நைஸ். சிட்ராயின் C3 போகிறாரு முன்னாடி. அதுவும் நல்ல வண்டின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ஓட்டி பார்க்கல. சிட்ராயின் C3. சிட்ராயின் இதோட ஹிஸ்ட்ரி தெரியும் இல்லைங்க. லைக் வந்து இது ஃப்ரெஞ்சு கார் மேக்கர் இவர். சிட்ராயின்ன்றது வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னாலே, சிட்ராயின் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, அதுக்கும் வந்து கமெண்ட்டில் சொல்லாதீங்க. ஸோ சிட்ராயின் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சஸ்பென்ஷனுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குன்றது தான் இதோட ஹைலைட்டு, அதாவது மெயின் யூஎஸ்பி. ஸோ அப்போது நான் சின்ன வயசில் ஒரு ஆடு பார்த்துருக்கேன். அந்த ஆடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடு. அது அந்த ஆடில் என்ன வரும்னா, ஃப்ரான்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. அந்த ஃபார்மிங் பண்ணும்போது இந்த முட்டைலாம் வளர்த்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து முன்னாடி டிராக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய முட்டை உடையுது அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டைமில் சிட்ராயின் சொல்லிட்டு ஒரு கார் அப்போ லான்ச் பண்ணுறாங்க. அவங்க இந்த காரை ப்ளேஸ் பண்ணதே அப்படி தான் ப்ளேஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். எப்படின்னா, நீங்கள் டிராக்டருக்கு பதில் இந்த சிட்ராயின் எடுத்துகிட்டு போங்க, முட்டையே உடையாது அப்படின்ற மாதிரி. காரில் வந்து முட்டையை வச்சுட்டு அப்படியே அந்த ஃபார்ம் லேண்டில் ஓட்டிகிட்டு போவாங்க கடன்னு. ஓகே, ஸோ அந்த ஆடே அப்படி தான் இருக்கும். ஃபார்மில் ஓட்டிகிட்டு போவாங்க கடன்னு ஓடும். பார்த்தா ஒரு முட்டை கூட உடையாமல் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ப்ளேஸே பண்ணாங்க. இதோட அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வச்சு தான் சேல் பண்ணாங்க. ஸோ இந்த காரில் அதனால தான் ஃபீச்சர்ஸ் கம்மி, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்டில் கிரிப்பு ஒன்று போடணும், ரொம்ப வழுக்குது. நல்லா போயிடுச்சு. இது இப்போ பழசு வண்டி வாங்கும்போது வந்தது 10 இயர்ஸாக உழைச்சிட்ருக்கு போல். ஸோ இதை மாற்றணும். பார்க்கவும் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் பழசாக காட்டுது. எனக்கு இந்த டேஷ்லாம் பிடிச்சிருக்கு, மினிமலிஸ்டிக்காக. டிரைவ் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் அப்படியே டீ கடைக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு ஐம் கோயிங் பேக் டு ஹோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys soon in the next one. Bye bye.